போன வீடியோவில் நம்ம வந்து பைனரி டு டெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், டெசிமல் டு பைனரி எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் பைனரி டு எக்ஸ் அண்ட் எக்ஸ் டு பைனரி எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோட பேஸ் வந்து உங்களுக்கு என்னென்னு தெரியணும். எக்ஸோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 16, பைனரியோடைய பேஸ் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 2. இதில் வந்து பார்த்திங்கன்னா 0 1 தான் இருக்கும், இதில் வந்து பார்த்திங்கன்னா 0 to f இருக்கும். விச் மீன்ஸ் 0 1 2 3 4 5 6 7 8 9 10 வந்து நம்ம ஏன்னு டினோட் பண்ணுவோம். பி சி டி இ எஃப். 10னா ஒன்றும் இல்லை, ஏன்னா ஒன்றும் இல்லை, 10ன்னு அர்த்தம். இது நான் 11, இது 12, இது 13, இது 14, இது 15. ஸோ 0லேருந்து 15 வரைக்கும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹெக்ஸாடெசிமல். இப்போ ஒரு பைனரி எக்ஸ் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 101 1001 எப்படின்னு கொடுக்குறாங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை நிபிள்னா நிபிள்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு பைட் ஆஃப் மெமரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதில் வந்து ஒரு பைட் 1 2 3 4 5 6 7 8 8 இருக்குமா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு பிட்டுன்னு சொல்லுவோம். ஒரே ஒரு மெமரி பிளாக்கு ஒரு பிட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பைட் ஈக்குவல் டு 8 பிட்ஸ். ஓகே, இதில் பாதி தான் வந்து பார்த்திங்கன்னா நிபிள். ஸோ 4 பிட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிபிள்னு சொல்லுவோம். ஓகே, இதுலேருந்து 4 மட்டும் எடுக்கணும், இதில் வந்து 4 எடுக்கணும். இப்போதைக்கு இங்கே 3 தான் இருக்குது, அதனால் இங்கே 0 ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த பைனரியை மட்டும் எடுத்துகிட்டு இதுக்கு வந்து டெசிமல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும், இதுக்கு டெசிமல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன் எப்படி வந்து பைனரிலேருந்து டெசிமலாக மாற்றுறதுன்னு. ஸோ அகைன் அவரோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது 2 power 0 வந்து அதை கன்சிடரே பண்ணக்கூடாது. 1 இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம வேல்யூஸ் எடுத்துக்கணும் ஆட் பண்ணுறதுக்கு. 2 power 0, 2 power 1, 2 power 2, இது 2 power 3. ஸோ 2 power 3 என்னது? 2 power 0 ஆல்வேஸ் நான் சொன்ன மாதிரி 1. ஸோ 1 + 2 power 3 வந்து பார்த்திங்கன்னா 8. கரெக்டாக? ஸோ ஈக்குவல் டு 9. ஸோ இதோடது வந்து பார்த்திங்கன்னா 101, இதோடது வந்து பார்த்திங்கன்னா 5. ஸோ இந்த 5ம் 9ம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 59 தான் இந்த பைனரியோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. ஓகே, நான் இன்னொரு நம்பர் வந்து பண்ணி காட்டுறேன். 11111011 இப்படி ஒரு நம்பர் கொடுத்து இதோட பேஸ் 16 என்ன, எக்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா நான் சொன்ன மாதிரி 4 நம்பராக பிரிச்சுக்கோங்க. ஸோ 1111 இதோட டெசிமல் வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 2 power 0 1. ஓகே, நான் இங்கே ஆட் பண்ணுறேன். 1 + 2 power 2 2 + 4 + 8. ஸோ 4 to 12 15 15. ஓகே, ஸோ இதோட டெசிமல் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 power 0 2 power 1 1 + 2 + இது 2 power 3 எடுக்கக்கூடாது, 2 power 2 எடுக்கக்கூடாது, 2 power 3 எடுக்கணும், 8. ஸோ விச் இஸ் 11. ஸோ நம்ம வந்து இதை வந்து 15 11 எழுதிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, இது ஹெக்ஸாடெசிமல் தானே கேட்குறாங்க. ஸோ அந்த 15ஓட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ என்ன, எஃப். அதுக்கப்புறம் 11ஓட ஹெக்ஸாடெசிமல் என்ன, பி. ஸோ நம்ம வந்து எஃபின்னு எழுதணும். ஓகே, இதுதான் பேஸ் 16. ஸோ இந்த பைனரியோட பேஸ் 16 வந்து எஃபி. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து டெசிமல்லேருந்து பைனரியிலேருந்து ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து எக்ஸ்லேருந்து நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் டு பைனரி, எக்ஸ் டு டெசிமல் கிடையாது, எக்ஸ் டு பைனரி. ஸோ எக்ஸ் டு பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இதையே எடுத்துக்கிறேன், எக்ஸ் நம்பரை எஃபி. ஓகே, இதோட பைனரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேஸ் 2 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், எஃப்பி. இதோட டெசிமல் என்னன்னு கண்டுபிடிங்க, இதோட டெசிமல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ பியோட டெசிமல் வேல்யூ என்னது நமக்கு ஆல்ரெடி தெரியும். பியை வந்து வந்து நம்ம வந்து 11 எழுதிக்கணும். ஓகே, இதோடது என்னது 15.
ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா இதோட பைனரி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 15ஓட பைனரி 1111, 11ஓட பைனரி 1101, ரைட். இது அப்படியே சேர்த்து எழுதுங்க, 1111 1101. ஸோ இதுதான் இதோட பேஸ் 2. ஸோ இதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகே. ஸோ 59க்கும் நம்ம பண்ணி பார்த்துடலாம். ஸோ 59 அப்படின்றது 59, இதோட பேஸ் 16 பேஸ் 2க்கு கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும், 5A 9. ஸோ இது ஆல்ரெடி டெசிமல் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. நம்ம வந்து பைனரியாக மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ 5ஓட பைனரி 101, 9ஓட பைனரி 1001. ஓகே. ஸோ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுவோம், 101 1001. ஸோ இதுதான் இதோட பேஸ் 2. ஸோ 1011001 கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போமா. இந்த 0 நான் ஆட் பண்ணது, இதை மட்டும் எடுத்துக்கோங்க. 10111001 கரெக்டாக இருக்குதா இங்கே. ஸோ இதுவும், ஸோ இதுதான் வந்து 59ஓட பைனரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எம்பெடட் சிஸ்டம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபண்டமெண்டல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். நான் எக்ஸசைஸ் கொடுக்குறேன், நான் கொடுக்குற நம்பர்லாம் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். 1011111 இதை வந்து எனக்கு எக்ஸாக்ட் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுங்கள். FBA இதை வந்து எனக்கு பேஸ் 2ல் கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், யார் கரெக்டாக பண்ணீங்கன்னு பார்க்கலாம்.